ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் தான் வந்து இது. திஸ் இஸ் சிக்மங்களூர். இன்றைக்கி வந்து நாங்கள் டேவை வந்து மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய எல்லா டேவும் காஃபியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காஃபி ரொம்ப ரொம்ப மஸ்ட் எனக்கு. ஸோ இங்கே காஃபி சிக்மங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுலேயே வந்து ஸ்ரீ காஃபி பார் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு காஃபி பாரில் தான் நாங்கள் காஃபி ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். இங்கே காஃபி, டீ, நிறைய கோல்ட் காஃபிஸ் எல்லாமே வந்து இருக்கும். இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் அண்ட் ஃபில்டர் காஃபிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். வேணால் நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். சுட சுட சூப்பரான ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே அவைலபிளாக இருந்தது. ஸோ என் பையனுக்கு மட்டும் வந்து இங்கே வந்து புலாவ்ஸ், பாத் எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடுவாங்க கர்நாடகாவில். ஸோ ஒரு இட்லியும் வந்து ஐ திங்க் வாங்கி பார்த்தேன், ஏதோ ஒன்று வாங்கி வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒன் டேயில் நம்ம என்னென்ன சிக்மங்களூரில் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒன் டே மட்டும் தான் நாங்கள் சிக்மங்களூரில் பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியிலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ் அப்படின்றதுலாம் நிறைய இருந்தது. நம்ம போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சிக்மங்களூர் வந்து நிறைய ஃபால்ஸ் அண்ட் வியூஸ்க்கு தான் வந்து பயங்கர ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் சிக்மங்களூரில் விசிட் பண்ண பிளேஸ் வந்து முல்லையங்கிரி பீக். முல்லையங்கிரி பீக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முல்லையங்கிரி சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம். இது ரொம்ப ரொம்ப வந்து பழமையான ஓல்டு டெம்பிள். இங்கே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. நாங்களுமே விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ முல்லையங்கிரி பீக்கு முன்னாடியே இது இருக்குது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு முல்லையங்கிரி பீக் தான். ஸோ முல்லையங்கிரி பீக்கில் முன்னாடி வரைக்கும் எங்களால் போக முடியல. ஃபுல்லாகவே வந்து ஃபாக், கார் எதுவுமே வந்து போகவே இல்லை. எல்லா காருமே அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. காரில் போக முடியுமான்னு பார்த்தோம். ஸோ போக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து வாக்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக வந்து ஃபாக் பயங்கரமாக இருந்தது. கிட்ட போக போக தான் நமக்கு வழியே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. செம்ம கிளைமேட். முல்லையங்கிரி பீக் வந்து பார்த்திங்கன்னா பீக்குக்கு நீங்கள் போகணுன்னா 500 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏறி தான் போகணும், கிளைம் பண்ணி தான் போகணும். பட் நாங்கள் வந்து அது பக்கத்துலேயே இருக்க குட்டி குட்டி மவுண்டன்ஸில் எல்லாமே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பீக் வந்து பயங்கர ஃபாகாக இருந்தது. ஒன்றுமே வந்து தெரியல. நிறைய பேர் போகவே இல்லை. சில பேர் மட்டும் தான் பாதி தூரம் வந்து போனாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போகல. பாதி தூரம் போய் பார்த்தோம். கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் இப்போ பார்த்தோம். பட் ரொம்ப ஃபாகியாக இருந்தனால நாங்கள் வந்து போகலை. சரி இங்கேயே வந்து நல்லா சூப்பராக இருந்தது. சில்லுன்னு கிளைமேட் எல்லாமே. ஸோ இங்கேயே வந்து நிறைய பிளேசஸும் இருந்தது. நிறைய சூப்பராக இருந்தது வியூஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். எப்பவுமே வந்து நான் யூஸ்வலாக மேகி சாப்பிட மாட்டேன். பட் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா மேகி சாப்பிடாம வந்து இருக்க முடியாது. அது என்னமோ தெரியல, ஹில் ஸ்டேஷனில் மட்டும் மேகி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட். முல்லையங்கிரி பீக்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேகி எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே இந்த ஹொன்னமனா ஹல்லா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது. இது வந்து ஸ்டெப்ஸாக இருக்கும். அதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து வாட்டரை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம் முடியாது. பட் நெக்ஸ்ட்டாக நம்ம போன வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜரி வாட்டர் ஃபால்ஸ். செகண்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸ் வந்து. ஸோ இந்த ஜரி வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் வேணால் வந்து குளிக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இது நாங்கள் போகலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டபுள் மைண்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஓகே ஃபைன் போகலாம். ஏன்னா இது மஸ்ட் விசிட் பிளேஸில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக போகலாம்னு சொல்லி போனோம். இதுக்கு வந்து நீங்கள் ஜீப்பில் தான் போக முடியும். உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. இங்கே ஜீப்புக்கு 800 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜீப் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட்டில் தான் வந்து போகும். ஒரு 5 kilometers அந்த மாதிரி ஆஃப் ரோட். இந்த ஜீப்பில் நீங்கள் ஒருத்தர் போனாலும் 2 பேர் போனாலும் 5 பேர் போனாலும் 800 rupees தான் ஒரு ஜீப்புக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் எங்கே வந்து ஏறுனீங்களோ அங்கேயே கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க.
நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ்லேயே வந்து ஃபால்ஸ் ரீச் பண்ணிடலாம். இது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப தூரம் வந்து நம்ம நடக்க தேவையில்ல. யூஸ்வலாக இருக்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு எல்லாமே நம்ம ரொம்ப தூரம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப ஆக்சசிபிள், ஈஸி கூட. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ டீப்பாக ஆழமாலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக போய் குளிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே ஃப்ரீயாக ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு தேவையான டவல், ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபால்ஸ் கிட்ட போனாலே வந்து நம்ம நனைஞ்சிருவோம். அதோட சாரல்லாம் வந்து பட்டே நம்ம வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பயங்கர க்ளீனாக இருந்தது வாட்டர் எல்லாமே. நான் கொஞ்சம் நேரம் நனைஞ்சு முடிச்சுட்டு நானும் என் பையனும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஜாலி ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திரும்பி வந்த மாதிரியே வந்து ஒரு ஜீப்பில் வந்து நீங்கள் போய் உங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து உங்களோட வெஹிக்கிள் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். முளையங்கிரி பீக் அண்ட் ஜெரி ஃபால்ஸ் தான் மேஜர் அட்ராக்ஷன். அதை தாண்டி இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. பாபா புதங்கிரி வியூ பாயிண்ட், ஜிஜி வியூ பாயிண்ட் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நேச்சர் லெவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்மங்களூருக்கு வரணும். இங்கே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். நாங்கள் அக்டோபர் இந்த மந்தில் இருக்கோம். பட் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்சுக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்தோம் சிக்மங்களூருக்கு. ஸோ அக்டோபர் மாதமாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா மேல் எப்படி சம்மர் டைமில் நமக்கு வெயில் அடிக்குமோ அதே மாதிரியான வெயில் தான் வந்து இப்போ இங்கே இருக்குது. பட் சிக்மங்களூர் இஸ் அ மஸ்ட் பிளேஸ். நேச்சராக வந்து கண்டிப்பாக வாங்க. பெங்களூர், சென்னையிலேருந்து கூட நீங்கள் வரலாம். நாங்கள் சென்னையிலேருந்து தான் வந்து ஓன் வெஹிக்கிள் எங்களோட கார்லேயே வந்து வந்துட்டோம். பட் பெங்களூர் வழியாக தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். பட் ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சிக்மங்களூர் ட்ரை பண்ணலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு. 1 or 2 டேஸில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக சிக்மங்களூர் வாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேஸுமே வந்து கவர் பண்ணியாச்சு. மேஜர் அட்ராக்ஷன் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டு தான் கிளம்பணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் சிக்மங்களூரில் பிளான் பண்ணியிருந்தோம். வித் ஆல் மெமரிஸ் ஃப்ரம் சிக்மங்களூர் இங்கே வந்து கிளம்பியாச்சு. என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.